கேளுங்க ஆன் பண்ணாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் ஏதாவது யோகங்கள் ஒளிஞ்சிருக்கும். அந்த யோகத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ பொதுவான டாபிக், ஒருத்தருக்கு மட்டும் 2 பேர்த்துக்கு மட்டும்லாம் கிடையாது. பொதுவாக இப்போ இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பிறந்திருக்காங்க, அல்லது 1000 பேர் பிறந்திருக்காங்க. ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் பல பேர் பிறந்திருக்காங்க. ஒருத்தருக்கு யோகங்கள் கிடைக்குது, இன்னொருத்தவங்களுக்கு யோகம் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அந்த யோகம் இந்த வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி கிடைக்கும், எந்த ரூபத்தில் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், இதில் யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் 2 தான். ஒன்னே குரு பகவான், இன்னொன்று சனி பகவான். ஒன்னே பொருளாதாரத்து மூலிமா எனக்கு லாபங்கள் கிடைக்கும், இன்னொன்று தொழில் மூலிமா எனக்கு லாபங்கள் கிடைக்கும். அப்போ இது 2 வளர்த்துருந்தாலே போதும், நம்ம ஜாதகத்தில் ஜாக்பாட் அடிக்கலாம். எப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிகள், சரிங்களா? இந்த 12 ராசியில் நம்ம எல்லாம் எடுத்துக்கிறது எல்லாமே காலச்சக்கர பிரகாரம் தான் எடுத்திருக்கோம். அப்போ இந்த காலச்சக்கர பிரகாரம் பார்த்தீங்கன்னா, முதல்ல மேச லக்னம் போடுறோம். இந்த மேச லக்னத்துக்கு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான். அடுத்தது சனி பகவான் அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான். அப்போ இது என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகமாக வரும். அப்போ இதில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த யோகங்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இதனுடைய சார அம்சத்தில் குரு பகவான் பார்த்திருந்தாலும் அல்லது சனி பகவான் பார்வை பெற்றிருந்தாலும் அந்த யோகங்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ சமீபத்தில் இந்த அமைப்பு யாருக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ குரு பகவான் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ரிஷபத்தில் இருந்தாருங்களா. அடுத்து சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கும்பத்தில் இருந்தார், இல்லைங்களா? அப்போது இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக இந்த ஸ்தானத்தை பார்க்கிறார். என்னத்தை 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதே மாதிரி சனி பகவான் பாருங்க 3ஆம் பார்வையாக பின் பார்வையாக இதை பார்க்கிறார். அப்போ அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் கடந்த வருடம் 2024 அந்த 23 உள்ளவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ யாருக்கு இந்த யோகம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பயிற்சி ஆகியிருக்காரு, மிதனத்துக்கு வந்திருக்காரு. இப்போ இந்த குரு பகவான் இங்கே 9ல் தான் பார்க்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல சனி பகவான் குரு பகவானுடைய மனையில் இருக்கனால அந்த பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவே பாருங்க, இப்போ கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம். 1976, 77 பார்த்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபத்தில் இருந்திருப்பாரு. அப்போ அவருக்கு இந்த யோகங்கள் கிடைச்சிருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் பார்த்தோம்னா அது அப்படியே மாறி மாறி வரும். இப்போ அதை நம்ம 12 லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம், சரிங்களா? மேச லக்னத்துக்கு குரு பகவான் தனுசுல அல்லது சனி பகவான் மகரத்துல இருந்தாலும் யோகங்கள் உண்டு. அதே மாதிரி இந்த குரு பகவான் ஒன்று மிதுனத்துல இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சமசப்தமான பார்வை கடகத்துல இருக்கலாம். கடகத்துல இருந்தாலும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னா ரிஷப லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப லக்னத்துக்கு குரு பகவான் அதே தான் 2ஆம் இடத்துல இருக்கணும். சப்போஸ் இதே சனி பகவான் எங்கே இருந்தால் கிடைக்கலாம்னா, இங்கே இருந்தாலும் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கும். இதுவே மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, மிதுன லக்னத்துக்கு இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 9 குடையவர். அப்போது 7, 8, 9 குடைய சனி பகவான் இங்கே இருந்தாலும் கிடைக்கும். அதே மாதிரி குரு பகவான் இங்கே இருந்தாலும் அந்த யோகங்கள் கிடைக்கும். அடுத்து குரு பகவான் இங்கே இருந்தாலும் உங்களுக்கு அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கும். அடுத்து இதை விட்டுட்டு இவ்வளோதான். மிதுன லக்னத்துக்கு இந்த 3 இடத்துல இருந்தால் 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கும். அடுத்தது கடக லக்னத்துக்கு பார்க்க போகிறோம். இந்த கடக லக்னத்துக்கு குரு பகவான் ஆல்ரெடி அவர் பாக்கியாதிபதி தான். அப்போ இவங்களுக்கு யார் தர்ம கர்மாதிபதி யோகம் தருவாங்க அப்படின்னா, செவ்வாய் பகவானும் குரு பகவான் தான் தர்ம கர்மாதிபதி யோகம், சரிங்களா? அப்போ செவ்வாயும் குருவும் பார்வையில் வந்தால் மட்டும்தான் அந்த யோகங்கள் கிடைக்கும். அப்போ செவ்வாய் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எங்கே இருந்தால் அந்த பாக்கியங்கள் கிடைக்குன்னா, உனக்கு இங்கே இருக்கலாம், அல்லது லக்னத்தில் இருக்கலாம், அல்லது மீனத்தில் இருக்கலாம். இங்கே இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த யோகங்கள் கிடைக்கும். அதே மாதிரி குருவும் இங்கே இருக்கலாம். உடனே செவ்வாயுடைய பார்வை வரணும், இல்லைன்னா குருவுடைய பார்வை வரணும். அப்படி வர்றப்பதான் உங்களுக்கு இந்த 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிம்ம லக்னத்துக்கு பண்ணலாம். இப்போ சிம்ம லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்துக்கு உண்டான கிரகங்கள் எதுமா?
சிம்ம லக்னத்துக்கு 5 குடைவர் அப்படின்னா குரு பகவான் தான். சரி, 9 குடைவர். சிம்ம லக்னத்துக்கு 9 10 குடைவர். செவ்வாய் 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி சுக்கிரன். இப்படி இருக்கணும். ஆனால் இங்கே பார்வை வராது. அப்போ இது எப்படி இருந்தால் நமக்கு அந்த யோகங்கள் கிடைக்கும் அப்படின்னா, செவ்வாய் வந்து சுக்கிரனை பார்க்கணும். இப்படி இருந்தால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து கன்னியா லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் யாரு? அப்போ கன்னியா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் ஒன்று சுக்கிரன், இன்னொன்று புதன். அப்போ இவங்க 2 பேரும் மேக்சிமம் எப்படி இருப்பாங்க? இணைஞ்சு தான் இருப்பாங்க. சேர்க்கை வரவே வராது. ஏன்னா இவங்க 2 பேரும் மாதக்கோள் அப்படின்றதுனால இணைஞ்சு தான் இருப்பாங்க, மேக்சிமம் வராது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று புதனோட தொடர்பில் சுக்கிர பகவான் வரலாம், அல்லது புதனோட நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் வந்தாலும் அந்த யோகம் கிடைக்கும். மேக்சிமம் இது வந்து 9 10. அப்போ 9ஆம் இடம் அப்படின்றப்போ கன்னியில் இருந்தால் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம், அல்லது இது ரிஷபத்தில் இருந்தால் யோகம், அடுத்தது மிதுனத்தில் இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டு. இது கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ துலா லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு 9 10 குடைவர் யார் அப்படின்னா புதன் பகவானும் சந்திர பகவான் தான். அப்போ ஒன்று புதனும் சந்திரனும் பார்வையில் வரலாம். அப்போ ஒன்று புதன் எங்கே இருக்கணும்? இங்கே இருக்கணும். அதே மாதிரி சந்திர பகவான் வந்து இங்கே இருக்கணும். ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்கும் எத்தனாம் பார்வை மட்டும்தான்? 7ஆம் பார்வை மட்டும்தான். அதனால் இப்படி இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம். அடுத்து பார்த்தோம்னா விருச்சகத்துக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ விருச்சத்துக்கு 9 10 யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனும் சுக்கிர பகவான் மட்டும்தான். சந்திரனும் சுக்கிர பகவானும். அப்போ இவங்க எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சந்திரனுக்கும் 7ஆம் பார்வை மட்டும்தான், சுக்கிரனுக்கும் 7ஆம் பார்வை மட்டும்தான். அப்போது 9 10 சரி, சந்திரனும் சூரிய பகவானும். அப்போ சந்திரன் இங்கே இருக்கலாம், சூரியன் இங்கே இருக்கலாம். இப்படி இருந்தாங்கன்னா 9 10 தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டு. அடுத்தது தனுசு லக்னத்துக்கு பார்க்க போகிறோம். இப்போ தனுசு லக்னத்துக்கு 9 10 குடைவர் யாருன்னா 9ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான், 10 குடைய கிரகம் புதன். இப்படி இருந்தாலும் இது தர்ம கர்மாதிபதி யோகம். ஏன்னா 2 பேரும் ஆட்சி பெற்றிருக்காங்க இல்லைங்களா, அதனால இது தர்ம கர்மாதிபதி யோகம். அடுத்து மகர லக்னத்துக்கு பார்ப்போம். மகர லக்னத்துக்கு 9 10 குடைவர் யாருன்னா ஒன்று புதன் பகவானும் இன்னும் சுக்கிர பகவானும் தான். அப்போ இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல இணைந்திருந்தாலும் தர்ம கர்மாதிபதி யோகம் உண்டு, அல்லது அவங்கவுங்க ஆட்சி ஸ்தானத்தில் இருந்தாலும் உண்டு. அடுத்து கும்ப லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போ இவருக்கு யார் அப்படின்னு கேட்டினா 9 குடைவர், 7 8 9 குடைவர் சுக்கிரன் தான். 10 குடைவர் செவ்வாய். இவங்க 2 பேரும் சேர்க்கை பெற்றிருந்தாலும் இந்த விதி பொருந்தும், அல்லது ஒருவர் பார்த்துட்டால் வரும். இவர் வந்து மாதக்கோள்கள் தான். அப்போ செவ்வாய் இங்கே இருந்தாலும் இந்த யோகங்கள் கிடைக்கும். அடுத்து மீன லக்னத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். 9 குடைவர் செவ்வாய் பகவான், 10 குடைவர் குரு பகவான். இவங்க 2 பேரும் பார்வையில் இருந்தாலே அது கிடைக்கும், அல்லது சாரம் பெற்றிருந்தாலும் அது கிடைக்கும். அப்போ குரு பகவான் இங்கே இருக்கலாம், அல்லது கடகத்தில் இருக்கலாம். இப்படி இருக்கிறப்போ அந்த பாக்கியங்கள் கிடைக்கும். அப்போ நம்மளோட ஜாதகத்தில் திசா புத்தி பலன் இல்லை, அல்லது ஏதாவது திசைகள் சரியில்லை, 6 8 12 மறைஞ்சிருக்கு, கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் சரியில்லை அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுகள் உங்கள் ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை கோச்சாரத்தில் வந்து பயணம் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஒரு நன்மைகள் நடக்கும். இதை வச்சு நம்ம ஜாதகத்தில் நன்மை தீமைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னவா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.